வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். இன்று ஊடகங்களில் ஒரு பிரதான செய்தி, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு பிரதான செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்கின்ற செய்தி. நீண்ட நாட்களுக்கு பின்பு தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திக்கு முதன்மை கொடுத்து ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதன் உள்ளர்த்தம். இந்த கடிதம் எதற்காக எழுதப்பட்டது? இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? ஏன் கடிதங்கள் எழுத வேண்டும்? வேறொரு கோணத்தில் அதாவது பிரதமரை சந்தித்து தமிழர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காட்டுவது, அதை உருவாக்குவதற்கான களங்களை எடுப்பதற்கு வேறு பல வழிகள் இல்லையா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது இருக்கிறது. எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடையும். தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆட்சி தொடருமா தொடராதா என்கின்ற கேள்வி, தமிழ் மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தமிழர் சார்ந்த பல விடயங்களை குறித்து இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பெல்லாம் திராவிடம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது சற்று இறங்கி தமிழர்களை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் பூஸ்டை தான் சாப்பிடுவேன் அப்படி என்று ஒரு விளம்பரத்தை நாம் பார்த்திருப்போம். இந்த விளம்பரத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முதல்வர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது பிரதமருக்கு கடிதம் எழுதினோம் என்கின்ற செய்தியை எடுத்து வைப்பார்கள். அந்த கடிதம் எதற்கு எழுதப்படுகிறது என்கின்ற விடயம் நமக்கு இதுவரை தெரியாது. அந்த கடிதம் எழுதப்பட்டு ஏதாவது பயன் நடந்திருக்கிறதா என்கின்ற செய்தியை எடுத்து வைத்தால் இதுவரை அப்படி எந்த பலனும் அடையவில்லை. ஆனால் பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினார் என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அதுதான் நடக்கிறது. தற்பொழுது உள்ள விஞ்ஞான யூகத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பிரதமர் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது. அரசு சார்ந்த ஒரு கோப்பு அனுப்ப வேண்டுமென்றால் அது இந்த வழிமுறையில்தான் அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அனுப்பப்பட வேண்டுமென்றால் அந்த கோப்பு இமெயில், மின்னஞ்சல் மூலம் அனுப்புவதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம். ஆனால் கடிதம் எழுதினோம் என்கின்ற விடயத்தின் உள்ளே உள்ள அர்த்தம் என்ன என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அப்பொழுது மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பிரச்சனைக்காக கடிதம் எழுதினோம் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த கடிதம் எழுதினோம் என்கின்ற பதம் எடுத்து வைக்கப்படுகிறதா? இது இங்கு எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி. தற்பொழுது தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது எழுதியிருக்கிறார். எப்படி இதை எழுத ஆரம்பித்தார் என்கின்ற கதைக்குள் நாம் போகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய இருப்பை கேலியாக்கிவிடும், தமிழர்களுக்கான உரிமைகளை அது பறித்துவிடும். எனவே இந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் எங்களுக்கான ஒரு வளர்ச்சி இல்லாமை, அல்லது எங்களை ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் போய்விடும். இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வரிடம் வைத்தார். முதல்வரிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதின் அடிப்படையில் தற்பொழுது அதனை மையப்படுத்தி தான் முதல்வர் இந்த கடிதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்கின்ற கணக்கீடு இருக்கிறது. இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது வருகின்ற மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ் ஆதரவாளர்களிடமிருந்து தங்களுடைய வாக்குகள் பெருக்கப்பட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தி இங்கு முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. நாம் எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஆகவே தான் பல விடயங்களை நாம் சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கூட இந்த கடிதத்தை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது.
எங்களுடைய தந்தையார் ஆட்சி காலத்தில்தான் ஒட்டுமொத்தமாக தமிழினம் ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டது. அதற்கு மனது வலிக்கின்றது, அதற்கு ஒரு மாற்றை நாம் செய்து கொடுப்போம் என்கின்ற அடிப்படையில் இந்த கடிதம் எழுதப்பட்டதா என்கின்ற விடயம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? 1985ஆம் ஆண்டு பூட்டானில் திம்பு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையின் மூலம் தமிழர்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். அப்படி முன்வந்து தமிழர்களுக்கான தீர்வை மத்திய அரசு உருவாக்கி கொடுத்தால் அது தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதை மையப்படுத்தி முதல்வர் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட்டு இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்டதாக அமைந்துவிடும். எனவே தற்சமயம் உள்ள சூழலில் அந்த நாம் அது பூட்டானில் நடத்திய அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்குவதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த கடிதத்தில் தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தனித்துவமான தேசத்தை தமிழர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு இந்தியா முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை அப்பொழுதே வைக்கப்பட்டிருந்தது. அதுபோல வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற விடயம் அழுத்தமாகவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவைகள் அந்த ஒப்பந்தத்தோடையே நிறுத்தப்பட்டு விட்டன. அதுபோல தமிழர்களுக்கான தன்னாட்சி உரிமை கிடைப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு சூழலை மத்திய அரசுதான் கொண்டு வந்து நிறுவ முடியும். அதுபோல மலையக தமிழர்களுக்கான ஒரு தீர்வு. இன்று வரை அந்த மலையக தமிழர்கள் அடிமைகள் போல, ஒரு வேலைக்காரர்கள் போல அந்த மண்ணிலே அவர்கள் இன்னும் இன்னல்களை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்வும் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த கருத்துகள் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பூட்டானில் திம்பு ஒப்பந்தம் என்கின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் தமிழர்களுக்கான தீர்வை நோக்கி நகர்வதற்கு இப்பொழுதாவது அது வழிவகுக்குமா என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கின்றன. முதல்வர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்திற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்திய பிரதமர் அதற்கான நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை பலராலும் இப்பொழுது பேசப்படுகின்றன. அவை சாத்தியமாகக்கூடிய களங்கள் இருக்கிறதா? அல்லது இது வழக்கம் போல எழுதப்பட்ட ஒரு கடிதம் தானா? எப்பொழுதும் போல அரசியல் களத்தில் திசை திருப்புவதற்காக நடத்தக்கூடிய ஒரு கடித நாடகமா இது போன்ற பல கேள்விகளும் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தேர்தலை மையப்படுத்திய களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கடிதத்திற்கு மத்திய அரசு சற்று கவனம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.